அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நம் அனைவரையும் முஸ்லிமாக தேர்ந்தெடுத்து இந்த பாக்கியமான மார்க்கத்திலே படைத்திருக்கின்றான் என்றால் நாம் அல்லாஹ்விற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாகாது, அது ஈடாகாது என்பதுதான் நிதர்த்தரமான உண்மை. பொதுவாக ஒரு மனிதனுக்கு 4 தன்மைகள் இருக்க வேண்டும், 4 தகுதிகள் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் முழுமையாக ஒரு முஸ்லிமாக இருக்கின்றான் என்றால் இந்த 4 விஷயங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக ஹயா இருக்க வேண்டும், இரண்டாவதாக தவக்குல் இருக்க வேண்டும், மூன்றாவதாக சுக்கூர் இருக்க வேண்டும், நான்காவதாக சபுர் இருக்க வேண்டும். ஹயா என்பது பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், அல் ஹயாஉம் நிஸ்ஃபுல் ஈமான், ஈமான் என்பது வெட்கத்திலே ஒரு பாதியாக இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு ஹயாவுடன் நடந்து கொள்ள வேண்டும், முன்மாதிரியாக விளங்கி இருக்கின்றார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹயாவிற்கு முன்மாதிரியாக விளங்கிய சஹாபி அவர்கள் தான். இரண்டாவதாக தவக்குல் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை முழுமையாக நம்ப வேண்டும். இன்ன மஅனி ரப்பி, என்னுடன் என் ரப்பி இருக்கின்றான் என்ற ஒரு தன்மை இருந்து விட்டால், அந்த தவக்குல் இருந்து விட்டால் போதுமே, பெற்ற கூட்டத்திலே நாம் சேர்ந்து விடலாம். மூன்றாவதாக சுக்கூர் இருக்க வேண்டும். நாம் இந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நாம் உயர்ந்த கட்டத்திலே போனாலும் சரி, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை விடாமல் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்விற்காக எவ்வளவு நாம் இபாதத்தை செய்கிறோம், அது சுக்கூருக்கு தகுதியானதா என்பதை தேர்ந்து பார்த்து நாம் செய்யக்கூடிய சுக்கூர்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். கடைசியாக சபுர். இந்த சபுர் என்னவென், ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும், ஆனால் அது எப்பொழுது நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா, அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாம் பொறுமையாக காத்திருக்கின்றோம் அல்லவா. அல்லாஹ் எனக்காக தருவான், என் ரப்பி எனக்காக கொடுப்பான் என்ற ஒரு நம்பிக்கையுடன் பொறுமையாக அவ்வளவு உணர்வுகளையும் கஷ்டங்களையும் தாங்கி அல்லாஹ்விடம் துவா கேட்டு நாம் இதை பெறுகின்றோம். அல்லாஹ் கடைசியாக நமக்கு தருவான் அல்லவா. அதுதான் சபுர் என்பதை, இந்த 4 விஷயங்களுடன் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தான் என்றால் அவன் மிக சிறந்த முஸ்லிமாக இருக்கின்றது. இந்த 4 தன்மைகளுடன் நம் வாழ்விலே அதிகப்படியாக வாழ்வதற்கு வல்லர் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.